நான் இன்றைக்கி ஒரு திருக்குறளை கேட்டேன். அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. வாழ்க்கைக்கும் தேவைப்படும்னு நான் நம்புகிறேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்காது. நம்மளுக்கு ஏன் அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது, நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, விதி போல் இருக்குது அந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது விதி நமக்கு உதவ முடியாது போனாலும், விதி உங்களை கைவிட்டாலும் உங்கள் முயற்சி உங்களை கைவிடாது. அதுதான் இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் முயற்சி நீங்கள் உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தரும். உங்கள் உடல் முயற்சிக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தரும். அதான் சொல்கிறாரு திருவள்ளுவர் இந்த குறளில், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்.